வணக்கம். கதையின் தலைப்பு விருந்தாளியை விரட்டிய பெண்மணி. சண்முகபுரத்தில் சந்திரசேகர் என்றொரு அந்தணர் இருந்தார். நல்ல குணமுடையவர். நாள்தோறும் எவரையாவது அழைத்து வந்து சாப்பாடு போட வேண்டும் என்பது அவரது ஆசை. ஆனால் அவர் மனைவியோ இதற்கு நேர்மாறான குணம் உள்ளவள். தன் வீட்டிலிருந்து ஒரு துரும்பை கூட மற்றவருக்கு கொடுக்க மனம் வராதவள். சந்திரசேகர் நாள்தோறும் எங்காவது அலைந்து திரிந்து சாப்பாடு போடுவதற்காக ஓர் ஏழையை தம் வீட்டுக்கு அழைத்து வருவார். விருந்தாளியை வீட்டு திண்ணையில் உட்கார வைத்துவிட்டு சந்திரசேகர் ஏதாவது பொருள் வாங்கி வருவதற்காக வெளியில் சென்றால் அச்சமயம் வெளியே வருவாள் சந்திரசேகர் மனைவி. உங்களுக்கெல்லாம் வேறு வேலை கிடையாதா? இது என்ன தர்ம சத்திரமா உங்களுக்கு சமைத்து கொட்டுவதற்கு என்று விருந்தாளியை பார்த்து கண்டபடி திட்டுவாள். விருந்தாளி இதை கேட்டுவிட்டு சாப்பிடாமல் வெளியே போய்விடுவார். கணவர் வந்த பிறகு விருந்தாளி போனதற்கு ஏதாவது பொய் காரணங்கள் கூறிவிடுவாள். சந்திரசேகரும் இது உண்மை என்று நம்பி வந்தார். ஒரு நாள் கோயில் மண்டபத்தில் உட்கார்ந்திருந்த சிவபக்தர் ஒருவரை சந்திரசேகர் பார்த்தார். இவரை அழைத்து சென்று இன்றைக்கு சாப்பாடு போட வேண்டும் என்று நினைத்தபடியே சிவபக்தரிடம் வந்தார். சுவாமி, இன்றைய தினம் எனது வீட்டில் தாங்கள் சாப்பிட வர வேண்டும் என்று சிவபக்தரிடம் வினயமாக கூறினார். சிவபக்தரும் சந்திரசேகருடன் அவர் வீட்டுக்கு சென்றார். சிவபக்தரை திண்ணையில் அமரச் சொல்லிவிட்டு உள்ளே மனைவியிடம் சென்று, அடியே, இன்றைய தினம் ஒரு சிவபக்தரை சாப்பாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறேன். வடை பாயாசத்துடன் அவருக்கு சாப்பாடு போட வேண்டும் என்றார் சந்திரசேகர். வடை செய்வதற்கு உளுத்தம் பருப்பும் எண்ணெயும் வேண்டும். முதலில் கடை தெருவுக்கு போய் அவைகளை வாங்கி வாருங்கள் என்று கூறி கணவரை கடை தெருவுக்கு அனுப்பிவிட்டாள் சந்திரசேகரின் மனைவி. சந்திரசேகரும் எண்ணெய் பாத்திரத்தை எடுத்து கொண்டு கடை வீதிக்கு சென்றார். அவர் சென்ற பிறகு சந்திரசேகரின் மனைவி வெளியே வந்து பார்த்தாள். திண்ணையில் உட்கார்ந்திருப்பவர் பழுத்த சிவப்பழமாக காணப்பட்டார். மற்றவர்களை திட்டியதைப் போல் இவரையும் திட்டினால் இவர் ஏதாவது சாபம் கொடுத்து விடுவாரோ என்று பயந்தாள். தன் கணவன் வருவதற்குள் இவரை இங்கிருந்து எப்படியாவது விரட்டுவது என்று யோசனை செய்த சந்திரசேகரின் மனைவிக்கு சட்டென்று ஒரு யோசனை உதித்தது. உடனே வீட்டுக்குள் சென்றார். ஓர் உலுக்கையை எடுத்து வந்து முற்றத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூஜை செய்ய ஆரம்பித்தாள். இதனை கண்ட சிவபக்தர், அம்மணி, இது என்ன புது மாதிரியான பூசையாயிருக்கிறதே, உலுக்கைக்கு கூட யாராவது பூசை செய்வார்களா என்று கேட்டார். சுவாமி, இதில் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது. இதனை நான் யாருக்கும் சொல்லக்கூடாது என்றாள் சந்திரசேகரின் மனைவி. அவள் ரகசியம் என்று சொன்ன பிறகு எப்படியாவது அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய சிவபக்தர், அது என்ன ரகசியம்? என்னிடம் சொன்னால் ஒன்றும் நேர்ந்து விடாது என்றார். எங்களுக்கு ஒன்றும் நேராது. ஆனால் உங்களை நினைத்தால்தான் பரிதாபமாக இருக்கிறது. இங்கிருந்து நீங்கள் உயிருடன் திரும்பி போவது அபூர்வம். இதுவரை இங்கே சாப்பிட வந்த எந்த விருந்தாளியும் உயிருடன் திரும்பி போனதில்லை என்றாள் சந்திரசேகரின் மனைவி. இதை கேட்டதும் சிவபக்தரின் கைகால்கள் உதறல் எடுத்தன. என்ன அம்மா சொல்கிறாய் என்று பயத்துடன் அவளை பார்த்து கேட்டார் சிவபக்தர். சுவாமி, என் கணவர் ஒரு விரதம் இருக்கிறார். 100 அந்தணர்களை கூப்பிட்டு வந்து அவர்களுக்கு சாப்பாடு போட்டு இந்த உலக்கையினால் அவர்கள் மண்டையில் அடித்து அவர்களை கொன்றுவிட திட்டமிட்டிருக்கிறார். இவ்வாறு 100 பேர்களை அவர் கொன்றுவிட்டால் அவர் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று யாரோ ஒரு சாமியார் என் கணவருக்கு கூறியிருக்கிறார். அதனால்தான் நாள்தோறும் என் கணவர் ஒரு அந்தணரை சாப்பாட்டுக்காக கூட்டி வருகிறார். அவர் வருவதற்குள் நான் இந்த உலக்கைக்கு பூசை செய்து வைத்து விட வேண்டும் என்றாள். இதை கேட்டதும், அட பாவி, என்னை உலக்கையினால் அடித்து கொள்வதற்காகவா இங்கே கூட்டி வந்தா என்று கோபத்துடன் கூறியவரே எழுந்து ஓடிவிட்டார். கடை தெருவில் சாமான்கள் வாங்கி கொண்டு வந்த சந்திரசேகர் தூரத்தில் ஓடுகிற சிவபக்தரை பார்த்து விட்டார். அடியே, சிவபக்தர் ஏன் அப்படி ஓடுகிறார் என்று தன் மனைவியிடம் கேட்டார். இந்த உலக்கையை கொடுக்குமாறு அந்த சாமியார் என்னிடம் கேட்டார். நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகிறேன். ஆனால் என் தாய் வீட்டில் சீதனமாக கொடுத்த இந்த உலக்கையை மட்டும் தரமாட்டேன் என்று அவரிடம் கூறினேன். அதற்காக கோபித்து கொண்டு ஓடிவிட்டார் என்று தன் கணவரிடம் கூறினாள் சந்திரசேகரின் மனைவி. அடி பாவி, சிவபக்தர் அவர் விரும்பி கேட்ட உலக்கையை தரமாட்டேன் என்று கூறிவிட்டாயே, நீயும் ஒரு மனுஷியா? கொண்டு வா அந்த உலக்கையை, நானே அவரிடம் கொடுத்துவிட்டு வருகிறேன் என்று உலக்கையை தூக்கி கொண்டு சிவபக்தரை விரட்டி கொண்டு ஓடினார். தம் பின்னால் சந்திரசேகர் உலக்கையுடன் ஓடி வருவதை பார்த்த சிவபக்தருக்கு கிளி அதிகமாகிவிட்டது. தம்மை கொல்வதற்காகத்தான் சந்திரசேகர் உலக்கையுடன் வருகிறாரோ என்ற பயத்துடன் மேலும் வேகமாக ஓடினார் சிவபக்தர். சுவாமி, ஓடாதீர்கள், இதோ நீங்கள் கேட்ட உலக்கை என்று பின்னால் கூவிக்கொண்டே வந்தார் சந்திரசேகர். உலக்கையுமாயிற்று, நீயுமாயிற்று. உன் சூழ்ச்சி எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டாயா? உன் மனைவி மகா புண்ணியவதி. அவளுடைய கருணையில்தான் நான் இன்று உயிர் பிழைத்தேன் என்று கூறியவாறு மேலும் வேகமாக ஓடினார் சிவபக்தர். இவ்வாறாக சந்திரசேகர் வீட்டிற்கு அழைத்து வரும் எவரையும் உணவு சாப்பிட விடாமல் விரட்டி அடித்து கொண்டே இருந்தார் சந்திரசேகரின் மனைவி. நன்றி.